லாஸ்ட் வீடியோவில் இந்த நெக் பேட்டர்னுக்கு நிறைய பேட்ச் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்வாஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷேப்க்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக் பீஸுக்கு ஒரு 3, கை பீஸுக்கு 2 கைக்கு ஒரு 3 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த சைடை வந்துட்டு இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு அயன் பாக்ஸ் மேலே இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஸ்டிஃபாக உங்களுக்கு கம் போட்ட மாதிரி ஒட்டிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிட்டோ இல்லை இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோ சைடில் இந்த மாதிரி நீங்கள் அந்த நெக் பேட்டர்னில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பீஸை ப்ளவுஸ் பீஸோடு சேர்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாச் போட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த 3 ஃப்ளார்ஸையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் சாரீ கிளாத்தை வந்துட்டு அடியில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கு. இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில்.